அப்பா. கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடை ஆண்டவரே, எல்லா போராட்டம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அவர்கள் எல்லாம் மாறட்டும்னு சொல்லி ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் பேசும், நீர் பேசும், உம் சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நீர் பேசும், உம் சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீர் வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை இருள் சூழ்ந்திடும். ஆமென். நீர் வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை இருள் சூழ்ந்திடும். நீர் பேசும், நீர் பேசும், உம் சமூகத்தில் காத்திருக்கிறோ. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீர் பேசும், நீர் பேசும், உம் சமூகத்தில் காத்திருக்கிறோ. அன்பின் ஆண்டவரே, ஒரு விசை என்னை மறைத்து நீர் இடைப்படுங்க. இந்த 6வது மாதத்தின் முதல் வாரத்துல திவ்ய சமூகத்திலே கூடி வர கிருபை பாராட்டினவர் சத்தம் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தம் தேவனுடைய திட்டத்தை நீர் விளங்க பண்ணும். கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடை, டிஸ்டர்பன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, நல்ல கல்யாண ஃபங்க்ஷன் வந்த மாதிரி நல்ல பளபளப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு வாரமும் வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நம்ம மக்களை விசேஷித்த வீடுகள்ல பார்க்கும்போது தான் இப்படியும் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்களா. அல்லேலூயா. ஆமா, ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னும் போது ரொம்ப பரிதாபமா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்க ராஜாவை பார்க்க வரீங்க, ராஜாவை ஆராதிக்க வரீங்க, ராஜாவுடைய பிள்ளையாக நீங்க வரீங்க. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அது ஒரு மனமகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால், இது சமாதானத்தினால். அல்லேலூயா. ஆமென். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமென். இந்த 6வது மாதத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வாக்குத்தத்தம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த 5 மாதங்கள் நம்மளுடைய பார்வை எப்படி இருந்திருக்கலாம், நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் எப்படி வேணா போயிருக்கலாம். ஆனா இந்த நாள் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், என்னுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். நல்ல 2 கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த 6வது மாதம் ஆண்டவரே உம்முடைய கண், ஆண்டவரே உம்முடைய கவனம், ஆண்டவரே உம்முடைய பார்வை எங்கள் மேல அது நோக்கமாய் இருக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த வசனத்துல 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதல் காரியம் சொல்லப்படுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. அடுத்தது சொல்லப்படுகிறது, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. 3வது சொல்லப்படுகிறது, உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப முதல் காரியம் சொல்லப்படுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. அப்படின்னா நான் கவனமாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னை கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை என்னை உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார். வார்த்தை சொல்ல, உன்மேல் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இந்த 6வது மாதம் உங்களை கவனிக்க போறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை என்ன பண்ண போறார்? அல்லேலூயா. கவர்மெண்ட் சொல்லுது, உங்களுக்கு சில வேலைகள் நடக்கணுமா, நீங்க எது கவனிக்க வேண்டாம்னு சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீ கவனிக்காமலே எல்லா காரியம் நடக்கும்னு சொல்லி. சில நேரத்துல கவனிச்சாலும் அந்த இடத்துல வேலை நடக்காத சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கவனிக்க போகிறேன். புரிஞ்சவங்க நல்லா 2 கரங்களை தட்டி. உலகம் கவனிக்கலாம், கவனிக்காம போகலாம். உறவுகள் கவனிக்கலாம், கவனிக்காம போகலாம். ஆனா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 6வது மாதம் நான் உன்னை
கவனிக்க போகிறேன். அதனுடைய அடையாளம் என் கண்கள் உன் மீது நோக்கமாய் இருக்க போகிற. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, ஆண்டவரே உடைய கண், ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே என்னை சூழ்ந்து நிற்க போகிறது. அல்லேலூயா. ஒரு எலியா சோர்ந்து போய் படுத்துறான். பரலோகம் சும்மா இல்ல, எலியாவை கவனிக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அந்த அக்கினியில அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள், அந்த சூளையில. அப்ப பாருங்க, அவர்களை பரலோகம் முற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில சவால்கள், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், சில கஷ்டங்கள், நாம நினைப்போம் என்னை யாரும் கவனிக்கவில்லை, என்னை யாரும் விசாரிக்கவில்லை, அல்லது யாரும் என்னை கண்டு கொள்ளவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த 6வது மாதத்துல சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவருடைய கண்கள் உன் மீது நோக்கமாய் இருக்கிறபடினாலே, அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடினால் உன்னுடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல நீங்க வைத்து. அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் காரியம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அப்படின்னா என் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார். என் ஆண்டவர் என்ன பண்றாரு? எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார்? அல்லேலூயா. ஆமென். அடுத்தது 2வது சொல்லப்படுகிறது, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, அப்படின்னா உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன பண்றாரு? கவனிக்கிறார். ஒரு வார்த்தையில சொன்னா என்ன பண்றாரு? கவனிக்கிறார். அல்லேலூயா. நீங்க பிரசங்கங்களை என்ன பண்றீங்க? அப்படி சொல்றீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 2வது என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 3வது சொல்லப்படுகிறது, உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் சொல்றேன், அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒரு உடன்படிக்கையின் வசனம். சொல்லுங்க, இது என்னதுங்க? ஆமென். ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் மோசேயோடு உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அவர் உங்களோடும் அவர் உடன்படிக்கை செய்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கும். அவருடைய கண்கள் உங்களை, என்னை கவனித்துக் கொண்டே இருக்கும். நீ வேண்டுகிற, விண்ணப்பிக்கிற, கண்ணீர் விடுகிற, பொருத்தனை செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை கேட்டு அதை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஒன்றை இந்த காலை நேரத்தில் நம்ம பிடித்துக் கொள்வோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அப்படின்னா என் ஆண்டவர் என்ன கவனிக்கிறார். பக்கத்துல பஸ் அவர் என்ன பண்றார்? அவர் என்ன பண்றார்? கவனிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நல்ல கேள்வி கேட்பேன், அப்ப தெரிஞ்சிடும் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா. சரி, அப்ப அந்த கவனம் சொல்லும்போது நான் இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பார்வை உங்க மேல இருக்கும். ஆமென். 2வது, ஆண்டவர் தந்த சில தரிசனங்கள் உங்கள் மேல இருக்கும். 3வது, ஆண்டவர் உங்களை கொண்டு அல்லது உங்களிடத்துல செயல்படுத்தக்கூடிய சில காரியங்கள் உங்கள் மேல இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அங்க சொல்லப்பட்ட அவர் கவனமாய் இருக்கிறார்னா ஒன்றை பிடித்துக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க, அவருடைய பார்வை என் மேல இருக்கு. சொல்லுங்க, அவருடைய பார்வை. அந்த காடாமணி சர்ச்சு அது ரொம்ப சில காரியத்தில் ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. அப்ப ஒரு முடிவுக்கு வந்த, என்னன்னா என்ன, சில பொருளை வைப்போ எடுத்துட்டு போயிடும், மண்ணை கொட்டினாலும் எடுத்துட்டு போயிடும், அப்படிலாம் இருந்துச்சு. என்ன தாண்டா பண்றது? வெறும் ஒரு 2-3 சிசிடிவி கேமரா வச்சோம். என்ன வச்சோம்? ஆமா, அந்த சிசிடிவி கேமரா வச்சோடனே அப்படியே பிரச்சனை. அங்க சில மனிதர்களுடைய நடமாட்டம் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்? அவனுக்கு தெரியுது, அந்த லைட் எரியும் போது அந்த கேமரா நம்மளை கவனிக்குது, அந்த லென்ஸ் நம்மளை பார்க்குது. நைட் ஆனாலும் பகல் ஆனாலும் ஏதோ ஒண்ணு நம்மளை பார்க்குது. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அங்க கரண்ட் கட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆனா அங்க இருக்கிற லைட் அது நித்திய லைட்டு. அவர் சொல்றாரு, என் கண்கள் உன் மேல நோக்கமாய் இருக்கும், நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய படுக்கை, நம்முடைய அழுகை, நம்முடைய நடக்கை, நம்முடைய உட்காருதல், நம்ம எழும்பினாலும், நம்ம வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்துல படுக்கையை போட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார். அதனோட அர்த்தம், அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்ல, அவர் உங்களை கவனிக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். சரி, அப்ப அவர் கவனிக்கும் பொழுது இப்ப முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும்? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆமென். அப்ப கவனமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? விழித்திருப்பாங்க. கை வச்சு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? விழித்திருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அங்க ஒரு எச்சரிப்பான சத்தம் சொல்லுது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகளே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். சொல்லுங்க, என்ன பண்ணுங்க?
என்ன பண்ணுங்க? ஆமென். அப்ப பாருங்க, வருகைக்காக ஆயத்தத்தோடு, அவனுடைய வருகைக்காக எச்சரிப்போடு எப்படி நம்ம விழித்திருக்கணும் அல்லது விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ, அதே வேதாகமம், அதே ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 6வது மாதத்துல எதை செய்யணுமோ அதை செய்வதற்கு அவரும் விழிப்போடு காத்து கொண்டிருக்கிறார். அவரும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். ஒரு பக்கம் எச்சரிப்பின் சத்தம், இன்னொரு பக்கத்தில் அரவணைப்பின் சத்தம். என் ஆண்டு சொல்லுகிறார், நான் விழிப்போடு காத்து கொண்டிருக்கிறேன். நம்மை விழித்திருங்கள் சொல்றார். அதே போல உங்களுக்காக அவரும் விழித்திருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் கவனமா இருக்கிறார் அப்படின்னா முதல் காரியம், அவர் விழித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லது நான் கவனமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? விழித்திருங்கள். திரும்ப சொல்லுங்க, என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணுங்க? விழித்திருங்கள். ஆமென். அப்ப விழித்திருக்கிறனா அடுத்து என்ன செய்யணும்? மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். 2வது சொல்லப்படுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். முதல் காரியம் என்ன சொல்லப்பட்டுச்சு? இப்படி கை வச்சு சொல்லுங்க, விழித்திருங்க. 2வது விழித்திருந்து, அதை செய்ய மாட்டேன்றீங்க. ஆன்லைன்ல 30-40 பேர் இருப்பாங்க ஜெபத்துல, ஆனா ஜெபிக்கிறது என்னமோ அந்த 10 பேர் தான். வேதம் வாசிக்கிறது என்னமோ அந்த 10 பேர் தான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களுடைய குக்கர் சவுண்டுகளுக்கு மத்தியில, அல்லது உங்க பிள்ளைகளுடைய அழுக அல்லது கூப்பிடுதலுடைய சத்தத்துக்கு மத்தியில அந்த ஜெபத்துல பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப விழித்திருங்க. விழித்திருப்பது மாத்திரம் போதாது, நாம விழித்திருப்பதோடு கூட ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆமென். இப்ப எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரோ நமக்காக ஜெபிக்கட்டும் இல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம ஜெபிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் ஜெபிக்கணும்? அவங்க பாட்டுக்கு நடத்தட்டும், அவங்க பாட்டுக்கு எல்லா சைடு இல்ல, நாம ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஒரு பெரிய அசைவு உண்டு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் உண்டு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அவர் கவனமா இருக்கிறாரு அல்லது நம்மள கவனமா இருக்க சொல்றாருன்னா, நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், எல்லா காரியத்திலும் விழித்திருக்க வேண்டியது அவசியம். சொல்லுங்க, என்ன எப்படி இருக்கணுங்க? 2வது விழித்திருந்து ஜெபிப்பது. சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபிப்பது. 3வது காரியம் சொல்லப்படுகிறது, வாசிங்க 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 3வது சொல்லப்படுது, விசுவாசத்திலே நிலைத்திருங்க. சொல்லுங்க, விசுவாசத்துல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இந்த விடுமுறை நாட்கள்ல ஊருக்கு போயிருந்தப்ப அப்படியே ஒரு மலையை சுத்தி சுத்தி போயிட்டே இருந்தோம். மலைப்பாங்கான பகுதி. திடீர்னு ஒரு பாலம். திடீர்னு என்னதுங்க? பாலத்துக்கு கீழே பெரிய பள்ளம், ஒரு ஆறு ஓடுது. அந்த பாலத்துக்கு 2 பக்கத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல கைப்பிடி இல்ல, தடுப்பு சுவர் இல்ல. அந்த பாலத்தினுடைய அளவு என்னன்னா, கரெக்டா ஒரு கார் போலாம். அப்ப அந்த பாலத்துல ஒரு கார் போச்சுன்னா முன்ன பின்ன அதுக்கப்புறம் எதிர்ப்புறத்துல இருந்து யாரும் வர முடியாது. அப்ப இந்த கார் போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த பக்கமும் தடுப்பு சுவர் இல்ல, இந்த பக்கமும் தடுப்பு சுவர் கிடையாது. எட்டி பாத்தீங்கன்னா பள்ளம், அதுல நல்ல தண்ணி வேகமா என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓடுகிறது. அப்ப ஓட்டக்கூடிய எந்த நபரா இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஆக்சிலேட்டரை, அந்த காரினுடைய ஸ்டேரிங்கை இப்படி வளைச்சிட்டோம் அப்படின்னா, ஸ்டேரிங்கை வளைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாலத்துல இருந்து எங்க போயிடும்? கீழே. அடுத்த நாள் தலைப்பு செய்திகள் தான். இப்ப நல்ல கவனிங்க, மத்த நேரம் நம்ம கவனம் எப்படி வேணா இருக்கலாம். இப்ப பாலத்துல போயிட்டு இருக்கிறோம், பாலத்துக்கு கீழே பள்ளம், அதுல 6 தண்ணி ஓடுது, காருக்குள்ள பெரியவங்க சின்ன எல்லாம் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். இந்த இடம் விழித்திருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் சில நேரத்தில் நம்மளோட விசுவாசத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நம்ம டெய்லி அதுல போயிட்டு வரோம்னா வேற, திடீர்னு எதிர்பாராத நேரத்துல ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல ஒரு பாலம், அதுக்கு கீழே பள்ளம், சைட்ல கைப்பிடி இல்ல, கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் ஆனா விபத்து நடப்பதற்கு அதிக வாய்ப்பு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்வது? விசுவாசத்துல நிலைத்திருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நம்மால செய்ய முடியுமா? முடியாதா? அல்லது பயம் அல்லது கேள்வி கூட எதுவும் இல்லை. விழிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும்.
அதை தாண்டி நம்முடைய விசுவாசத்துல நிலைத்திருந்தா, நான் சொல்லுகிறேன், எத்தனை பள்ளம் எத்தனை பாலம் வந்தாலும் அதை தாண்டுவதற்கு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லி தாண்ட முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அதை அப்படி கடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமே பாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பாடி தாண்டியாச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, பள்ளம் அல்லது இப்படிப்பட்ட சில பிரச்சனை போராட்டம் உங்கள்ட்ட சொல்லிட்டு வராது. சில நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் நம்ம முன்னாடி நிற்கும். நம்மளுடைய விசுவாசத்துக்கு சவால் விடும், உங்களுடைய ஆராதனைக்கு சவால் விடும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நம்பிக்கைக்கு ஒரு சவால் விடும். ஆனா இவைகளுக்கு மத்தியில நான் சொல்லுகிறேன், பரலோக தேவன் உங்களை என்னை கவனித்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் விழிப்பா இருக்கிறார். அப்ப அவர் விழிப்பா இருக்கிறனால தான் சொல்றாரு, நீ விழித்திரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, உன்னோட விசுவாசத்துல நிலைத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப முதல் காரியம் விழித்திருக்கிற ஒரு அனுபவம். சொல்லுங்க, எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? ஆமா, நேத்து பாருங்க டெல்லியில ஒரே ஆர்ப்பாட்டம். யார் அது? ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி கட்சி. என்ன கட்சிங்க? கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. எல்லாம் நினைச்சாங்க, இப்படி யாருங்க வரப்போறா? ஏன்னா டெல்லி முதலமைச்சர், கவர்னர் எல்லாம் இருந்தாலும் மத்திய அரசாங்கம் நேரடியாக அதோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு பக்கம் காவல்துறை, இன்னொரு பக்கத்துல துணை ராணுவம், எல்லாம் இருப்பாங்க. டெல்லி முக்கியமான ஒரு பகுதி. அதுல அந்த ஜந்தர் மந்தர் முக்கியமான ஒரு லொகேஷன். அப்ப போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்றான். ஆளுங்கட்சியா இல்ல, எதிர்கட்சியா இல்ல, புதிய கட்சியா இல்ல, இது யாரா? அது பார்த்தா கரப்பாம்பூச்சி கட்சி. என்ன கட்சிங்க? யாராவது மெம்பர் இருக்கிறீங்களா? அப்ப எல்லாம் நினைச்சாங்க, யாரா வரப்போறா அப்படின்னு. பார்த்தா திபு 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 திபுடு ஒரே வாலிப கூட்டம். பாட்டியம்மா கூட வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, யாருங்க? கரப்பாம்பூச்சிங்க. என்ன கட்சி? இவன் என்ன செய்ய போறான்? ஒரே போராட்டம். அந்த ரோடு அடைச்சிட்டாங்க, டிராபிக் ஸ்தம்பிச்சு நிக்குது. அநேக காரியம் மத்திய அரசாங்கம் பாக்குறாங்க, காவல்துறை பாக்குறாங்க, என்னடா அது புதுசா என்னமோ நடக்குது. கேட்டா என்ன கட்சின்றா? கரப்பாம்பூச்சி. யோசிச்சு பாருங்க, இப்படி நினைக்காத நேரத்துல என்னமோ நடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், புதுசு புதுசா என்னென்னமோ நடக்குது. அல்லேலூயா. ஆமென். அநேக மாற்றங்கள், அநேக காரியங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணா வித்தியாசமா இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வருகையும் தேவனுடைய சில நடத்துதல்களும் நினையாத நேரத்துல நடந்து முடிச்சு. அல்லேலூயா. டெல்லியில் நேத்து என்ன நினைச்சிருப்பாங்க? யாரா வரப்போறா? கரப்பாம்பூச்சி பேர்ல யார் வரப்போறா? நம்மள கரப்பாம்பூச்சி வச்சாலே அடிச்சிடும். யார் வரப்போறா? ஆனா அடுத்த நாள் வந்துட்டானே, கூட்டமா நிக்கிறான். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வச்சாங்க, அநேக காரியங்கள், அநேக சோசியல் மீடியா எதிர்பார்ப்பு. நைட்ல கொடுக்குறாங்க, பகல்ல கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, பற்பல காரியம். நம்மால் 3 இடத்துல கையை நீட்டிடுறது, ஒரே ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டது, மீதி காசை திருப்பி எத்தனை பேர் ரிட்டர்ன் பண்ணீங்க? பிரியாணி சாப்பிட்டது தான் மிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நாங்களும் வாங்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சரி, இப்ப நல்லா கவனிங்க. ஏன் சொல்லுகிற? நினையாத நேரத்துல என்னென்னமோ நடக்குது, நினையாத நேரத்துல என்னென்னமோ மாற்றம். அது போலதான் அவனுடைய எழுப்புதல் நினையாத நேரத்துல வந்து நிக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆலயத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களுடைய முன்னாடி தெருவுல உள்ளவங்களும் உங்களுக்கு முன்னாடி வந்து இடம் பிடிச்சு உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த காரியங்களை பார்க்கும்போது என்ன நடக்குது? எழுப்புதல் இப்படிதான் பற்றி எரிய போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நினையாத நேரத்துல, புரியாத வேலையில ஆண்டவர் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் அவர் செய்து கொண்டே இருக்க போறார். ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டே இருக்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். மாநிலங்கள் அசைக்கப்படுகிறது. இன்னைக்கு சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மத தடை சட்டம் இருக்கிறது. ஆனா அதே இன்னொரு சில மாநிலங்கள்ல பெரிய எழுப்புதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாத்தீங்கன்னா சில இடத்துல தடை செஞ்சிருந்தான், இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சோப லட்ச ஜனங்கள் கூடி வராங்க. அங்க சில இடத்துல பிரபலமான அந்த நபர்கள் இருக்க இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆனா ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிறாங்க. பெரிய கன்வென்ஷன் நடக்குது, பெரிய ஒரு அசைவு.
அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் போகுது, இத்தனை லட்சம் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. ஏன்? எதற்கு? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து என்கின்ற தெய்வத்தை ஆராதிக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தத்தை கொடுக்க, கொஞ்சம் கவனமா இரு, கொஞ்சம் விழிப்பா இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம நினைப்போம் எல்லாம் அப்படிதாங்க, எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன், எல்லா சூழ்நிலையும் அப்படிதான். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் ஒரு பக்கம் அசைத்து கொண்டே இருக்கிறார், ஒரு பக்கம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப கவனம், முதல் காரியம் விழித்திருங்க. சொல்லுங்க, முதல் காரியம் என்னங்க? விழித்திருங்க. இரண்டாவது காரியம், அந்த கவனம் எப்படி இருக்க வேண்டும்? கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்து பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் கவனமா இருக்கிறேன், அதோட அர்த்தம் என்னன்னா, நான் எச்சரிக்கையா இருப்பது. சொல்லுங்க, எப்படி இருப்பதுங்க? எப்படி இருப்பது? எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த கடைசி நாட்கள், இந்த 6வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, மகனே மகளே, நீ கவனமா இரு. 5 மாதத்துல சில இடத்துல தோற்று போன, 5 மாதத்துல உன்னுடைய சில பணம் லாக் ஆயிருக்கும், 5 மாதத்துல முன்னேற்றம் இல்லாதது போல இருக்கும், 5 மாதத்துல சில சோர்வுகள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 6வது மாதம் இது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு புதிய ஒரு புதிய ஒரு துவக்கத்தை நோக்கி நீ போக போகிற. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், எச்சரிக்கையா இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சில நேரத்துல யுத்த காலத்துல அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியுமே ஜாக்கிரதையாய் வைக்கணும். ஏன்னா அங்க கண்ணி வெடி இருக்கும். சொல்லுங்க, என்ன வெடி? என்ன வெடி? அவன் காலை வச்சு எடுத்தானா கால் போயிடும், அவன் காலை வச்சு எடுத்தானா அவன் உடம்பு அப்படியே பீஸ் பீஸா போயிடும். அப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கண்ணி வெடி இருக்கும். அப்ப ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போது எச்சரிப்பா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்ப இந்த 6வது மாதத்துல நீங்க அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியத்துல முதல் காரியம் விழித்திருக்க வேண்டும், 2வது காரியம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தது சொல்லப்படும் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். 2வது அங்க சொல்லப்படுகிற காரியம் உன்னை குறித்து, அடுத்தது உன்னுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல தங்களுடைய மனம் போன்ற போக்குல பேசுவோம், மனம் போன போக்குல பற்பல ஆலோசனைகளை கொடுப்பாங்க, மனம் போன போக்குல வேதாகமத்த வசனத்தை திருப்பி மாற்றி அர்த்தத்தை விளக்கி. பரவாயில்ல, நமக்கு தமிழ் பைபிள் ஒரே இதுல இருக்கு, ஆங்கில இதுல பாத்தீங்கன்னா பல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அப்ப சில டிரான்ஸ்லேஷன்ல அர்த்தத்தையே மாத்திடுறான், வசனத்தையே எடுத்துடுறான், வார்த்தை எடுத்துடுறான், அந்த வரிகளை எடுத்துடுறான். ஆனா இன்னைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு, சில உபதேசத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 2 வெண்மையா இருக்கு என்பதற்காக பெனாயில் பாலாக முடியாது. அல்லேலூயா. ஆமென். கலர் வச்சு தீர்மானிக்கிறது அல்ல. ஆமென். அதற்குன்னு ஒரு தன்மை இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நான் கவனமா இருக்கிற எதுல? உபதேசத்துல, வேதாகமத்துல, வசனத்துல, சத்தியத்துல, அல்லது நீங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷத்துல, அல்லது நீங்க பேசக்கூடிய வார்த்தையில நான் கவனமா இருக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? கவனமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப சில காரியத்துல நம்ம சரியா இருந்துட்டா, இந்த 6வது மாசம் நான் சொல்லுகிற உங்களுக்கு ஒரு அறுவடையின் மாசங்க. புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. நாம விழிப்பா இருக்கணும், அடுத்து நாம எச்சரிக்கையா இருக்கணும். உன்னை குறித்து எச்சரிக்கை. 2வது காரியம் உன்னோட உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை. ஆமென். அப்ப நமக்கு உபதேசிக்கிற காரியம் இந்த வேதாகமம். இப்ப கடைசி நாட்கள்ல பார்க்கும்போது பற்பல விதங்களில் இன்னைக்கு டிவி சேனல், யூடியூப், பல விதத்துல இன்னைக்கு உபதேசங்கள் வெளியில வந்து கொண்டே இருக்கிறது, உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியல எது உண்மை, எது சத்தியம். வரதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இல்ல, அல்லேலூயா. அது கிறிஸ்தவ போர்வையில இருந்தாலும், ஊழியர்களுடைய போர்வையில இருந்தாலும், அல்லது ஆன்லைன்ல இருந்தாலும், நம்ம கற்றுக்கொள்ளுகிற அல்லது நம்ம படிக்கிற அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உபதேசத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்ல, உபதேசத்துல எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? ஆமா, உங்க பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பாங்க, பார்த்தா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருப்பாங்க.
எல்லாம் ஒண்ணுதாங்க. மேரி அம்மா மாரியம்மா ஒண்ணும் கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆளு அல்லது அந்த நபர் வேளாங்கண்ணி போன நீங்க என்ன நினைப்பீங்க? இப்ப வேளாங்கண்ணி போறது தப்பு இல்ல போல இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்ப நாம ஒரு சர்ச்ல இருக்கிறோம் அல்லது உங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்றதுக்காக எல்லாமே கரெக்ட் கிடையாது. ஆமென். இந்த உபதேசம், இந்த சத்தியத்துல தெளிவாய் நம்ம இருக்க வேண்டிய காரியத்துல சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப உங்களை குறித்து எச்சரிக்கை, ரெண்டாவது உபதேசத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து நம்ம எப்படி இருக்கணுங்க? எச்சரிப்பா இருக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? ஆமா, இப்ப அரசாங்கம் சொல்றான் லஞ்சம் வாங்குறது தப்பு. ஆமா, சமீப நாட்கள்ல பார்க்கிறோம் நியூஸ்ல அநேக அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகுறாங்க, டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. அப்ப என்ன, அந்த பணம் வருது அப்படின்னாலே அது என்னதுதான்? தவறான விதத்துல அது தப்புதான். சில நேரத்துல ஜெப விண்ணப்பம் வரும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு காத்துட்டு இருப்போம், அந்த காரியம் நம்ம கைக்குடி வரணும். வேண்டாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப சில சட்டத்திட்டம், சில உபதேசம் நமக்கு சொல்லும் பொழுது அதை நம்ம பைபாஸ் பண்ணக்கூடாது, ஷார்ட் ரூட் எடுக்கக்கூடாது. ஆனா நான் சொல்ற அந்த பணத்தையே நீங்க கொடுக்காம முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க, பார்டர்லயாவது அந்த எக்ஸாம் பாஸ் ஆயிடுவீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். கவர்மெண்ட் எக்ஸாம எழுதாம பணம் கொடுத்துட்டு காத்திருப்பதை காட்டிலும் நீங்க அறகுறையா படிச்சிருந்தாலும் ஆணுடைய சமூகத்துல முட்டி போட்டு மன்றாடி நின்னு பாருங்க. நான் சொல்றேன், அந்த 35 மார்க்காவது எடுக்க வச்சு உங்களை பாஸ் பண்ணி உன்னை உட்கார வைக்க வேண்டிய ஸ்தானத்துல அவர் உட்கார. அல்லேலூயா. ஆமென். அடுத்த மனுஷன் சொல்லுவான், அக்கம்பக்கத்தில் சொல்லுவான், பின்னாடி தெருல சொல்லுவான், அவர் தெரியும் ஒரு 1 லட்சம் கொடுத்துருவோம், கொடுத்து 2 ஆட்சி மாறி இருக்கும், 1 லட்சம் போனதுதான் மிச்சம். அல்லேலூயா. அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அதுக்கப்புறம் வேற பிரச்சனையை சேர்த்து கொடுத்துரும். ஆமென். அப்ப உங்களுடைய காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல ஆலோசனை போல வரும், ஈஸியான அட்வைஸ் போல வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், இப்ப கவர்மெண்ட் நமக்கு பணம் போடுறாங்க அப்படின்னாலும் அத்தனை பேருக்கு பணம் போடணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கடன் வாங்கி தான் போடுறாங்க. உங்க அக்கௌண்ட்ல போடுறாங்க, சந்தோஷம், சரி, அது ஒரு ரூல்ஸா கொண்டு வந்து எல்லாருக்கும் செய்யறாங்க. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல பணம் போடுறதுக்காக அரசாங்கம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க? கடன் வாங்கி தான் போடுறாங்க. எக்ஸஸ்ல இருந்து கொடுக்கல, சர்ப்ளஸ்ல இருந்து கொடுக்கல. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு அக்கௌண்ட்ல வரதுனால சந்தோஷப்படுறோம், ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுமை நம்ம தலையில ஏறுதுங்க. ஏதோ ஒரு விதத்துல சில நேரத்தில் சில நெருக்கடி நம்மை சூழ்ந்து நின்று கொண்டுதான் இருக்கு. ஆனா நம்ம அதை யோசிக்கிறது, நம்ம அக்கௌண்ட்ல வந்துருச்சு, சந்தோஷம். பாஸ்டர் ஓவரா பேசுறாரு, அவருக்கு ஒரு 100 ரூபாய் காணிக்க, முடிஞ்சு போச்சு. இல்ல. அல்லேலூயா. ஆமென். சில காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். சரி, இப்ப அரசாங்கம் கொடுக்குறாங்க, அது வேற. ஆனா நீங்க அரசாங்க காரியத்துக்கு லஞ்சம் கொடுக்கணும் அல்லது ஏதாவது சைட்ல இது பண்ணணும்னா அந்த காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அவன் கொடுத்தாதான் அது நடக்கும், வேற வழியே இல்லைன்னா நான் சொல்றேன், அப்படி மீறி வாங்கக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட அதிகாரிகளாக இருப்பாங்க, அரசு துறையில இருப்பாங்க, இருப்பாங்க, அவங்கள ஆண்டவர் சந்திப்பார். அப்படி வாங்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது. எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ நபரோட வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம், பெரிய அதிகாரியா இருப்பாங்க. அது ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம். இப்ப ஏன் சொல்றோம்? சில நேரத்துல நமக்கு இனிமையா சொல்றது போல, இனிப்பா சொல்றது போல சில அட்வைஸ் வரும். ஆனா உன்னோட உபதேசத்துல, உன்னுடைய ஆலோசனையில எச்சரிப்பா இருக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, நம்மால இங்க இருக்கிற சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆனா எங்க போவாங்க? வேளாங்கண்ணிக்கு போனாங்க. ஏன் போன? டூருக்கு கூட்டு போனாங்க. அதெல்லாம் விட அவனுடைய சமூகம் பிரதானம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நம்ம மற்ற நாள் we were in a vacation, லீவ்ல இருந்தீங்க, ஓகே, புதன்கிழமை துதி ஆராதனை 1 மணி நேரம் ஒதுக்கி அவனுடைய சமூகத்துக்கு ஓடி வரணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அல்ல எங்கெங்கயோ போறோம், டாக்டரை பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறோம், சொந்த பந்தம், ஃபங்க்ஷன், ரிலேஷனு. ஆமா, ஆனா தேவ சமூகத்துல அதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஆமென். அடுத்தது மூன்றாவது காரியம் 2 யோவான் 1:8 வசனத்தை வாசிங்களேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் ஆ. பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். மூணாவது சொல்லப்படுது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. சில நம்மளுடைய செய்கைகள், நம்முடைய செயல்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. சில சிந்தனைகள் தடுக்குது, சில நம்மளுடைய பேச்சுக்கள் தடுக்குது, சில நேரத்துல சில நம்மளுடைய செயல்பாடுகள். அப்ப நம்ம செய்யற ஏதோ சில காரியம் நமக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்குதுங்க, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்குது. இப்ப இந்த காலை நேரத்துல, இந்த 6வது மாதத்துல நம்முடைய செய்கைகள், நம்மளுடைய கிரியைகள், நம்முடைய அந்தரங்க காரியங்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நேரம்ல சில காரியம் நம்ம கடந்து போகிறோம். அப்ப கவனமா இருங்க. 2 பாயிண்ட் பார்த்திருக்கோம். முதல் காரியம் என்ன சொன்ன? விழித்திருங்க. 2வது காரியம் எச்சரிக்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழித்திருங்க. தட்டி சொல்லுங்க, விழித்திருங்க. ஆமா, இன்னைக்கு பந்தி முடிஞ்ச உடனே மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து மோர் ரெடி பண்ணிருக்கிறாங்க. இங்க இருந்து ஆர்ச்சி கேட் போக முடியல, கஷ்டமா இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிருது அப்படின்ட்டு உங்களுக்காக என்ன ரெடியா இருக்கு? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, விழித்திருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆமென். வேதத்தில் நடந்த ஒரு சம்பவம் சீக்கிரம் வாசிப்போம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சீக்கிரம் வாசிப்போம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதை பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். மோசேயினுடைய அந்த தாயார் இதுக்கு மேல நம்ம பிள்ளையை மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதுல கீழ் பூசி எல்லாம் செஞ்சு தன்னுடைய பெற்ற அந்த பிள்ளையை அதுல வைத்து அதை அப்படியே நதியோரமாக விடுகிறாள். அப்படி விடும்போது என்ன நடக்கிறது? 4வது வசனத்தை வாசி. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு டைம் வந்துருச்சு, இதுக்கு மேல அந்த குழந்தைய வீட்டுல வைக்க முடியாது. சொல்லுங்க, வீட்டுல என்ன பண்ண முடியாதுங்க? வைக்க முடியாது. இப்ப அந்த அம்மா செஞ்சுட்டாங்க, ஒரு பாக்ஸ் செஞ்சு அந்த நைல் நதியில விட்டுட்டாங்க. இப்ப அந்த நைல் நதியில விட்ட உடனே அந்த பெட்டிக்கு என்ன ஆகுது? பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்க? பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? பெட்டிக்குள்ள குழந்தை. இப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லி அக்கா மீரியாம அங்க நிக்க வச்சுட்டாங்க. இப்ப அந்த மீரியாம என்ன செய்யுது? 2 காரியம். ஒன்று, கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, என்ன பண்ணுதுங்க? விழிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கு, எச்சரிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அவள் கவனமாய் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது தனக்கு கொடுக்க, அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைதான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல அது கவனமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை எப்படியோங்க, ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல 6வது மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீ கவனமா இரு. எப்படி இருங்க? எப்படி இருங்க? அப்ப அந்த பிள்ளை விளையாட்டா இல்ல, அந்த பெட்டி என்ன ஆகுது? மூழ்குதா? தண்ணி உள்ள போகுதா? அந்த மீரியாம் அந்த பெட்டியை பார்த்து கொண்டு அவள் கவனமாய் இருக்கிறாள். கை வச்சு சொல்லுங்க, அவள் எப்படி இருக்கிறா? எப்படி இருக்கிறா? கவனமா. அப்ப அவள் கவனமா இருக்குமாங்க. என்ன நடக்குது? 5வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது பார்வோனுடைய குமார்த்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். இப்ப அந்த நேரத்துல பார்வோனுடைய குமாரத்தி வராங்க குளிக்கும்படியாய். அப்ப இந்த பெட்டியை பாக்குறாங்க. இது என்னப்பா பெட்டி இங்க கிடக்கு? ஒரு ஆளை அனுப்பி கொண்டு வர சொல்றாங்க. 6வது வசனத்தை வாசிங்க. அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஆமென். அதை திறந்தால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு குழந்தை, அது அழுது கொண்டு இருக்கிறது. 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அப்ப நல்ல கவனிங்க, இந்த மீரியாம் ஆரம்பத்துல இருந்து எதை பார்த்துட்டு இருக்காங்க? எதை பார்த்துட்டு இருக்காங்க? அந்த பெட்டியை பார்த்துட்டு இருக்கு. நல்ல கவனிங்க, அவள் அந்த பெட்டியை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த குமாரத்தி, பார்வோனோட குமாரத்தி வந்து அதை எடுத்துட்டா. இப்ப எடுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடா செய்யலாம் யோசிக்கும் போது டக்குன்னு பாருங்க, ஷார்ப்பா ஒரு ஐடியா கொடுக்குறா. இந்த பிள்ளைய வளர்க்க அல்லது இந்த பிள்ளைக்கு உணவூட்ட நான் ஒரு அம்மாவை கொண்டு வரட்டுமான்னு சொல்லி அந்த பிள்ளை, அந்த மீரியாம் கவனமா இருந்ததுனால, ஒரு விழிப்போடு இருந்ததுனால, அந்த தக்க சமயத்துக்கு ஏற்றதான அந்த வார்த்தையை சொல்லி எந்த பிள்ளைய வளர்க்க முடியாதோ அந்த பிள்ளைய லீகலா வளர்ப்பதற்கு ஆண்டவர் அந்த இடத்துல கிருபை பாராட்டினார். அல்லேலூயா.
ஆமென். அப்ப நீங்க கவனமா இருந்தீங்க. கவனம் இல்லைன்னா காரியம் சிதறுங்க. கவனம் இல்லைன்னா காரியம் சிதறும். ஆனா நீ கவனத்தோட நீங்க நிற்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குரிய காரியத்தை பரலோகம் பொறுப்பெடுக்கிறது. அல்லேலூயா. அன்று உண்மை உள்ளவன் சொல்லி எண்ணித்தான் அவர் ஊழியத்தை கொடுக்கிறார். உண்மை உள்ளவன் என்று நம்பித்தான் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறார். உண்மை உள்ளவன் என்று எண்ணித்தான் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கிறார். நீ கடந்த நாட்கள் தொடர்ச்சியாக பார்க்கிறோம், அநேக 1.5 வயசு, 5 வயசு, 8 வயசு பிள்ளைகள் அப்படியே கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறார்கள், விஷம் வைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். நீங்க அதே நம்மளுடைய பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர், ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம். இந்த பக்கத்துல லட்சத்தை கொற்றா ஒரே ஒரு பிள்ளை பாக்கியத்திற்கு. இந்த பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பெற்ற பிள்ளைய துடிக்க துடிக்க விஷம் வைத்து உணவுல, ஒரு இடத்துல வட இந்தியால ஒரு சிசிடிவி காட்சி, ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறான், டப்புன்னு ரோட்ல போட்டு அடிச்சிட்டான். அந்த பிள்ளையினோட அந்த அலறல் சத்துக்கு தெருக்காரங்க வராங்க, 2 அடி தரையில ஓங்கி அடிச்சிட்டான். அவன் மனைவி மேல கோபமோ, என்ன காரியமோ, குடும்ப பிரச்சனையோ, ஆனா அந்த கோபம், அந்த வேகம் எங்க வருது? அவன் கையில இருந்த அது ஒரு 5 மாதம் குழந்தை, அந்த அளவு தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு அநேக காரியங்கள் சிதைகிறது, சிதறுகிறது. ஆனா அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவனமா இரு, நீ விழித்திரு, நீ எச்சரிக்கையா இரு. அப்ப நமக்கு என்ன வயசு அது முக்கியம் இல்ல, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஆண்டவர் உங்களை நம்பிதான் சில வேலை, சில பொறுப்பு, சில காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கவனம் வைக்கல அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒன்றை நாம் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். திரும்ப நினைப்புடுற, இன்னைக்கு இருக்கிற பலன் நாளைக்கு இருக்குமா தெரியாது. போன ஆண்டுல இருந்த சில வருமானம் இன்னைக்கு இருக்குமா தெரியாது. போன நாட்கள்ல இருந்த அந்த ஒரு பலன் இன்னைக்கு இருக்குமா தெரியாது. அப்ப இன்னைக்கு இருக்கிற காலத்துல நீங்க ஆண்டு இந்த 6ஆம் மாச சபைக்கு சொல்ற காரியம், நீங்க 6 போனா அடுத்து 7, 7 போனா 8 இல்ல, இந்த 6 இந்த ஆண்டினுடைய அடுத்த ஒரு 6 மாதத்துக்கான துவக்கம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இன்னொரு 6 மாசம் போச்சுன்னா நியூ இயர், இந்த ஆண்டு முடியுது. அப்ப இந்த 6ஆம் மாசம் என்பது நம்ம ஏதோ ஒரு மத்தியில இல்ல, ஒரு புதிய துவக்கத்துல இருக்கிறோம். ஏதோ ஒன்றை கர்த்தர் துவங்க போகிறார், ஏதோ ஒன்றை கர்த்தர் ஆரம்பிக்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ கவனமா இரு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எப்படி இருங்க, எப்படி இருங்க. நாம நினைச்சிட்டோம் எல்லாம் ஓகே, நீங்க திருப்தி படுறீங்க, பரலோகம் இன்னும் திருப்தி பண்ணல. பரலோகம் இன்னும் உங்களை கொண்டு சில காரியத்தை செய்ய நினைக்குது. எலியா சொல்லிட்டா, போதும் ஆண்டவரே, நான் என் முற்பிதாக்களை காட்டில உத்தமனா இல்ல, போதும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க, உயர்த்துவதற்கு தான் இந்த 6வது மாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கடந்த 5 மாதம் நீங்க சொன்னீங்க, போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் உயிரோட இருக்கிறது போதும், நான் சம்பாதிச்சது போதும், நான் சேர்த்தது போதும், விரக்தி, வெறுப்பு, வேதனை. ஆனா இந்த 6வது மாதம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறாரு. நீ மீறியாம போல இருந்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல கரெக்டா இருந்தினா, விழிப்பா இருந்த, கவனமா இருந்தினா, நீ பேசக்கூடிய நபர் பார்வோனுடைய குமாரத்தியா இருப்ப. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஒரு அதே மீறி ஆட போமா, நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு போயிருந்ததுன்னா அந்த பிள்ளை மரித்திருக்கலாம். ஒருவேளை அந்த பிள்ளையினுடைய நிலைமை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அந்த மீரியாம் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து அவள் விழிப்போடு கவனத்தோடு அவள் சரியாய் நின்றதுனால எந்த தாயை விட்டு அந்த பிள்ளை பிரிந்து போனதோ அந்த தாயிடம் சேர்ப்பதற்கு மீரியாம் ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். சரியான ஆலோசனையை கொடுத்தார். நான் போய் ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன், சட்டம் சொல்லுது பிள்ளையை வச்சிருந்தா கொன்னுடுவோம். அந்த சட்டத்தின் மத்தியில ஆண்டவர் இந்த பிள்ளைய வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அப்ப நமக்கு சுற்றி சில சட்டங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் நம்ம நெருக்கி கொண்டு இருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கவனமா இருந்தினா, விழிப்பா இருந்த, எச்சரிக்கையா இருந்தினா, உலகமே எதிர்த்து நின்றாலும் என் ஆண்டவர், என் ரட்சகர் உனது அருகாமலே உனக்கு பக்கபலமாய் துணை நிற்கிறவராய். அல்லேலூயா, ஆமென். இப்ப அன்னைக்கு அந்த ஒரு மீரியா அங்க கவனமா இல்லைனா, சில காரியத்துல கீழ்ப்படியலனா, நான் சொல்லுகிறேன் அன்னைக்கு அந்த பிள்ளை வித்தியாசமா இருக்கும். அப்ப அதனோட அர்த்தம் என்ன? உங்கள் மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறார்,
உங்கள் மேல அவர் கவனமா இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் கிதியோனை பார்க்கிறோம், நேரம் இல்லை, கவனிங்க. அவனுடைய கவனம், அவனுடைய எண்ணம், மீதியானியர்கள் வந்து அந்த கதிர்களை, அந்த விளை நிலத்தை பாழாக்கிடுவாங்க, ஏதாவது செய்யணும். அவனுடைய பாரம், அவனுடைய எண்ணம், கவனம் எல்லாம் அதை நோக்கி இருந்ததுனால அவன் ஆலயத்தின் அருகே அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். அப்ப மற்ற வாலிபர்கள் எப்படி இருந்தாங்களோ, ஆனா ஒரு கிதியோன், he had some vision, he had some mission, he had some dedication. அவனிடத்துல ஒரு பாரம், அவனிடத்துல ஒரு தரிசனம் இருந்ததுனால மற்ற இளைஞர்கள் வந்தாங்களோ இல்லையோ, இந்த கிதியோன் அவன் அந்த நெற்களை எல்லாவற்றையும் அவன் அடித்து அவன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனிடத்துல அவனுடைய சத்தம் தொனிக்கிறது, இந்த பராக்கிரமசாலியே நீ கொஞ்சம் பலத்தோட நீ போன்ற. அல்லேலூயா, ஆமென். நீங்க அவனுடைய சமூகத்தில் விழிப்பாய் ஆயத்தமாய் இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், பரலோகம் உங்களை பராக்கிரமசாலின்னு சொல்லும். ஏன்னா நீ செய்யற சின்ன காரியமாய் இருந்தாலும், நீ இருட்டோட செய்தாலும் உங்களை பரலோகம் முற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் இன்னொரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். 20வது அதிகாரம் 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடைய சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். நல்ல கவனி, இது ஒரு வேடிக்கையான சம்பவம். பவுல் பிரசங்கம் பண்றார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, யாருங்க? நீங்க கண்ணை மூடி சொல்றீங்க, பாஸ்டர் தானே பேசிட்டு இருக்கிறாரு. பவுல் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க 9வது வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்க. அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேர பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். நல்ல கவனி, யார் பிரசங்கம் பண்றா? சத்தமா சொல்லுங்க. பவுல் பிரசங்கம் பண்ணும்போதே ஒரு ஆள் தூங்குறானா, நீங்க தூங்குறதுல தப்பு இல்லை. அல்லேலூயா. யாருங்க? பவுல் பிரசங்கம் பண்ணும்போதே என்ன பண்றாங்க? ஒரு ஆள் தூங்கி 3வது மாடியில அப்படியே தள்ளி 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 டமார்னு கீழே விழுந்தார். கிட்ட போய் பார்த்தா மூச்சு, கடைசி மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் சொல்லிட்டாங்க, கதை முடிஞ்சிருச்சு. பவுல் வேகமா வந்தார், மேல விழுந்தாரு, ஜெபிச்சார், கடந்து போனார். பிரசங்க நேரத்துல தூங்கி கீழே விழுந்த அந்த நபர் இப்ப என்ன ஆயிட்டானா உயிரோட எழுந்துட்டான். நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்னங்க, என்ன சொல்லி முடிக்கிறீங்க? பிரசங்க நேரத்துல கவனமா இருக்கணும். இது வேற 6ஆம் மாசத்துல எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இப்ப பவுலே பிரசங்கம் பண்ணாலும் தூங்குற ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பாவே நின்னாலும், ஆமா, அவர் இயேசு இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் ஒரு சில கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அது ஃபேன் அடி உட்காந்து. அல்லேலூயா. ஆமா, இதுல உங்களை நம்பி ஏசி போடணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப என்னாச்சு? ஐத்துக்கு கீழே விழுந்தா, செத்தவனை போல மாறினா. பவுல் ஜெபித்தா, அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த செத்தவன் சொன்ன நபரை கர்த்தர் உயிரோடு எழுப்பி தந்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவ சமூகம், தேவ பிரசன்னம், அதுல நமக்கு கவனம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதாவது சோறு வரும் தான். நேற்று நைட் நாடகம் பார்த்துருப்பீங்க கஷ்டத்தோட, 2 சினிமா பார்த்துருப்பீங்க, பார்க்குக்கு போயிருப்பீங்க, பற்பல வேலைகள், கஷ்டம்தான். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்கினவன் கீழே விழுந்து சாகிற நிலைமைக்கு ஆகி போயிட்டான். கவனம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த 6ஆம் மாசம் எளிமையான காரியம் தான், கவனமா இருங்க. சொல்லுங்க. அடுத்தது விழித்திருங்க. அடுத்தது எச்சரிக்கையா இருங்க. திரும்ப ஒரு வாட்டி சொல்லி முடிச்சலாமா? இந்த 6ஆம் மாசம் எப்படி இருங்க? கவனமா இருங்க. அது எப்படி? விழித்திருங்க. அடுத்தது அவ்வளவுதான். அப்ப நீங்களா தூங்கல, கண்களை மூடலாமா? அப்படி இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்த்து அவனுடைய சமத்துல அப்படியே நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய பார்வை, உங்களுடைய தரிசனம் எங்கள் மேல இருக்கிறப்பா, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்படியே கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி, அப்பா ஆண்டவரே, என் மேல நீங்க கவனமா இருக்கிறீங்கப்பா, என் மேல நீங்க கரிசனையா இருக்கிறீங்க ஆண்டவரே, என் மேல நீங்க கண்ணோக்கமா இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வை ஆண்டவரே, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம்
ஆண்டவர் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் இந்த ஆராதனையின் வேளையில எங்கள் மேல ஆண்டவர் நிற்கிறபடினால ஆண்டவர் உமக்கு நன்றின்னு சொல்லி ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யோ சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யோ. கரங்களை அப்படியே உயர்த்தி எங்கள் இந்த பத்தியின் மத்தியிலே உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யோ. நீங்க மாத்திரம் எங்கள் மத்தியே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நல்ல 2 கரங்களை தட்டி தட்டி ஆண்டவரே நீர் எங்கள் மீது நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தனது கர்த்தர் தாமே பந்தையை நமக்கு ஆசீர்வதிக்க முடியும். நம்மளை சோதரிக்கலாமா? இந்த வார்த்தையின்படி அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்த முடியும். நம்மளை சோதரிப்போம். அப்படியே கண்களை மூடி ஜெப சிந்தையோட